ஷேர்ஸோட பெனிஃபிட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னல எங்கே ஆளே காணும். சுஸ்மிதா, நேற்று ஷேர்ஸோட பெனிஃபிட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னியே, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதானே, உனக்கு புரியுற மாதிரி ஈஸியாகவே சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷேர்ஸை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் தென் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ல இவ்வளோ யூஸ் இருக்கா? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஷேர்ஸோட பெனிஃபிட்டில் முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதுதான் டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம்னா அப்படின்னா அவங்க கம்பெனியோட சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. அது 1000 ரூபாயும் இருக்கலாம், 2000 ரூபாயும் இருக்கலாம். அது அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட் பொறுத்து இருக்குது. ஓ, இவ்வளோ இருக்கா அதில்? ஆமாம், இந்த ஷேர்ஸில் ஓட்டிங் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா என்ன? ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நீ அவங்களோட ஷேர் ஹோல்டராக இருந்தனா. சரி, அவ்வளோதானே? இன்னும் இருக்கா என்ன? இருக்கு. அப்படி என்ன இருக்கு? லிக்விடிட்டி பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு. சரி சொல்லு கேட்போம், எனக்கு ஃபியூச்சரில் ஏதாவது யூஸ் ஆகும். லிக்விடிட்டி அப்படின்னா நம்மளோட ஷேர்ஸை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு சீக்கிரமாக வித்தரலாம். அப்புறம் இதோட லாஸ்ட் பாயிண்ட் பற்றி சொல்லி முடிச்சேன். சரி சொல்லு. பொட்டன்ஷியல் ஃபார் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஷேர்ஸில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா ஷேர்ஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. உங்களுக்கும் ஷேர்ஸோட பெனிஃபிட் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன். பாய்.